யாருக்கெல்லாம் பேங்கிங் ஜாப் வேணுமோ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி எக்ஸ்பெடிசர் அகாடமிலேருந்து ஒரு பிக்கஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் பண்டில் கோர்ஸாக வேணும், ஐடிக்கு போகணும், நாலேஜ் கம்மியாக இருக்குது, நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும்னா கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து தான் வந்திருக்கு. அப்ரெண்டிஸ் இன் பேங்க் ஆஃப் பரோடா தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 11/11/2025 1/12/2025 சப்மிஷன் க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி சப்போஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரைனிங் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 ப்ரிஃபர்டு ட்ரைனிங் லொக்கேஷன் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, யூனியன் டெரிட்டரி இருந்தாலும் சரி. உங்களோட ட்ரைனிங் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க மெரிட் அப்ளிகண்ட் பேஸ்டாக இதுதான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக நீங்கள் ஏதோ ஒரு அப்ரெண்டிஷிப் வித் பேங்க் ஆஃப் பரோடா கூட இருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஷிப் போர்ட்டல் வெப்சைட் apprenticeshipindia.gov.in இல்லைன்னா nats.education.go.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஆன் NAPS அண்ட் NATS போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 years, மேக்ஸிமம் 28 years சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் அன் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ரெகனைஸ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் 12 months ஆன் த ஜாப் ட்ரைனிங் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்து இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 151 சொல்லியிருக்காங்க. SC 33, ST 2, OBC 51, EWS 14, UR வந்து 59. PWBTயில் OCயில் வந்து பார்த்தீங்கன்னா 1, HIயில் 2, VIயில் 2, IDயில் 2. ஸோ டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2700 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் வந்து SC/ST இருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 years சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதர் OBCயாக இருந்தீங்கன்னா 3 years. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் PWBTயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 years சொல்கிறாங்க. EWSல OBCயில் 13, SC/STயில் 15 சொல்லியிருக்காங்க. இது ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி எப்படி அப்ளை பண்ணுவோம்னா இந்த nats.education.gov.in இல்லை apprenticeshipindia.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் போயிட்டு ஃபஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்களோட கலர் ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சொல்லியிருக்காங்க. பேன் கார்டோட கலர் காப்பி, வேலிட் இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபியோட ஸ்கேன் காப்பி, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட், சேவிங்ஸ் பேங்க் பாஸ்புக்கு, செக் லீஃப் இருந்ததுன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதணும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ மொத்தம் 3 தான். அதில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 25 மார்க்ஸ். குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின், 25 மார்க்ஸ். கம்ப்யூட்டர் நாலேஜ் 25 கொஸ்டின், 25 மார்க்ஸ். ஜென்ரல் இங்கிலீஷில் 25 கொஸ்டின், 25 மார்க்ஸ். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 100, மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100. டியூரேஷன் உங்களுக்கு 60 minutes. மீடியம் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ். தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் த ராங் ஆன்சர் இன் த அப்ஜெக்டிவ் டெஸ்ட். ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை. ஸோ அது ஒரு பெஸ்ட்டு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன கேசட்டு, அதே மாதிரி என்ன கேட்டகரியில் வரீங்க, என்ன ஸ்டேட்டு, இது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அது டிஃபால்ட்டாக தமிழ் தான் வரும். நீங்கள் வேறு ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து. இப்போ தெலுங்கானாலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு தெரியணும், உருது தெரியணும், அந்த மாதிரிலாம். மெடிக்கல் ஃபிட்னஸ் அதே மாதிரி அவங்க சொல்கிற நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி. ஃபைனல் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி மெரிட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதுதான். அதே மாதிரி உங்களோட கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்தா அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. வெயிட் லிஸ்ட்டில் இருக்குன்னா ஸோ அந்த மாதிரியும் இருக்கும் சம்டைம்ஸ். பேஸ்டான ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதமானால் 15,000 தருவேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வருஷம் இருந்துன்னா 1 years. த அப்ரெண்டிஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் எனி அதர் அலவன்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இது இருக்குங்க. SC/ST இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ. PWBT கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 400 + GST. நீங்கள் ஜென்ரல், EWS, அதர் OBC கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 800 + GST சொல்லியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ பிளேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணால் போய் எழுதிக்கலாம். ஏன்னா வியூவர்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.